இது ஒரு உண்மையான இறை வழிபாடு பற்றிய கதை. உயிரை படைத்த இறைவனை வணங்காமல் இருப்பது உயிருள்ள உடல் இருந்தும் புலன்கள் இல்லாத பொறி போன்றது என்று திருவள்ளுவர் தன் திருக்குறளில் தெரிவிக்கிறார். அக்குறள் என்பதை காண்பதற்கு முன் அக்குறள் தரும் பொருளுக்கான ஒரு அற்புதமான கதையை காண்போம். கதையில் வாழ்பவர் யார் என்றால், நம் அனைவருக்கும் தெரிந்த தேவாரத்தை பாடிய திரு ஞானசம்பந்தர் என்பவர். இவர் குழந்தையாக இருக்கும்போது பசியில் அழுததால் அந்த சிவனே வந்து தன் குடுமியில் இருக்கும் தேங்காயை உடைத்து பால் கொடுத்தார். என் மகனே, நீ என் பக்தி ஞானத்தின் உருவம் என்று கூறி சென்றாராம். ஞான சம்பந்தருக்கும் நான் கூறப்போகும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை கதைக்குள் காண்போம். கதைக்குள் செல்லும் முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் அனைத்து குறளுக்கான கதைகளும் உங்களை வந்தடையும். வாங்கள் கதைக்குள் செல்லலாம். ஞானசம்பந்தர் இவர் 7ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் அருகே உள்ள சீர்காழி என்ற கிராமத்தில் சிவாச்சாரியார் மற்றும் சிவப்பிரியை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவர் குழந்தையாக இருக்கும்போது 12வது நாள் திக்விஜய நாமகரணத்தன்று கோயிலுக்கு சென்றார்கள். அப்போது குழந்தைக்கு பசி எடுக்க தாய் சிவப்பிரியை ஞானசம்பந்தரை கோயிலையே விட்டுவிட்டு பசிக்கு ஏதாவது எடுத்து வர சென்று விட்டார். திக்விஜய நாமகரண நேரம் நெருங்கியது. குழந்தை தேங்கி அழ சிவபெருமான் தனது குடுமியில் இருக்கும் தேங்காயை விளைவைத்து குழந்தைக்கு பால் ஊட்டினாராம். என் மகனே, நீ என் பக்தி ஞானத்தின் உருவம் என்று கூறி தேவார பாடல்களை அருளினார். குழந்தை சம்பந்தரும் அவற்றை பாடத் தொடங்கினாராம். ஞான சம்பந்தருக்கு பிறந்தவுடன் கிடைத்த பக்தி ஞானம் அவனை சிவனடியார் ஆகியது. சம்பந்தர் ஞானியாக வளர்ந்து தமிழ் மாநிலம் முழுவதும் திக்விஜயம் சென்றார். அப்போது நாகப்பட்டினம் அருகே புண்டரிகபுரம், அதாவது எஞ்சிநாத்தங்குடி என்ற ஊரில் சிவன் கோயில் இருந்தது. அங்கு பௌத்த மதத்தை பின்பற்றும் பெருந்தலைவன் கோம்பாரியார் ஆளும் ஆட்சியும் பௌத்த மக்களும் இருந்தன. அவர்கள் சைவ பக்தர்களை துன்புறுத்தினர். சம்பந்தரின் பாடல்கள் பரவ பௌத்தர் அவரை அழைத்து வர சொன்னார். ஞான சம்பந்தரும் அங்கு வந்தார். உன் சிவபெருமானை நாங்கள் வணங்க மாட்டோம், நீங்கள் எங்களை வணங்குங்கள் என கூறினர். அதற்கு ஞான சம்பந்தர், இந்த உடலில் உயிர் இருப்பதற்கு காரணமே இறைவன் சிவன்தான். அவரை பற்றி புகழாத இந்த உடல் உயிர் இருந்தும் புலன்கள் இல்லாத உயிரை போன்றது என கூறி சிவபெருமானை பற்றி தொடர்ந்து பாடினார். அவர் பாடலை கேட்ட பௌத்தர்களில் பலர் சைவத்தை பின்பற்ற தொடங்கினர். இறைவன் சிவனை வழிபாடு செய்ய மாறினார்கள். சம்பந்தர் அவ்வூரில் சிவலிங்கம் நிறுவி கோவில் அமைத்து வைத்தார். இக்கதை நாயன்மார்களின் தேவார பாடல்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டது. சம்பந்தர் தனது 16வது வயதில் மோட்சம் அடைந்தார். சம்பந்தரின் இந்த கதைக்கு ஏற்ற குறள் என்னவென்றால், கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் குறள் 9, கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தின் தாளை வணங்கா தலை. பொருள், கோள் அதாவது பயனற்ற பொருள் அல்லது பொறி இயங்காத உறுப்பு போல குணம் இல்லாதவை. அதே போல் என் குணங்களுடைய கடவுளின் தாளை வணங்காத தலை பயனற்றது. அதாவது இறைவனை வணங்காமல் வாழ்வது உயிருள்ள உடல் இருந்தும் புலன்கள் இல்லாத பொறி போன்றது. இக்குறளின் பொருளுக்கேற்ற ஞானசம்பந்தரின் பக்தி சாரத்தை கதைக்குள் கண்டோம். இது போன்ற கதைக்குள் திருக்குறளை கதை மூலம் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளை வேறு ஒரு குறளுடன் சந்திப்போம். வீடியோவை முழுமையாக பார்த்தவர்களுக்கு நன்றி.